திருவள்ளூர் அடுத்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் குளத்தில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் திருக்குளத்தில் கழிவுநீர் கலந்து பாசி படர்ந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் இலவச கழிவறை கட்டடம் திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பாசி படர்ந்து கழிவுநீர் கலந்துள்ள குளத்தை தூய்மைப்படுத்துவதுடன் கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை விடியா ஸ்டாலின் மாடல் அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என சத்துணவு பணியாளர்கள் வலியுறுத்தினர். கரூர் மாவட்டத்தில் உள்ள CSI பள்ளியில் நடைபெற்ற தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட மாநாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மேலமையூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றுவதற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மேலமையூர் ஊராட்சியில் KK நகர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சேதமடைந்து கான்கிரீட் பூச்சுகள் உதிர்ந்து கம்பிகள் துருபிடித்த நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிஷ்கிந்தா பகுதியில் வடமாநில கும்பல் ஒன்று போலி தேன் தயாரித்து விற்பனை செய்யும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை கள்ளச்சாராயம் மட்டுமே காய்ச்சி விற்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் என்ன செய்தாலும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காது என அறிந்து எங்கிருந்தோ இங்கு வந்து தேனை கூட போலியாக காய்ச்சி விற்க துவங்கி விட்டனரே என ஆதங்கப்பட்டனர். மேலும் இந்த ஆட்சியில் இன்னும் என்னென்ன அவலம் அரங்கேறுமோ என ஆவேசப்பட்டனர்.